எங்களுடைய காணிக்கையோ எங்களுடைய மரியாதையோ நாங்கள் செலுத்துறதுக்காக வந்திருக்கோம். தேர்தல் இருந்தாக்கா எல்லாரும் வந்திருப்பாங்க. தேர்தல் இல்லையே. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. சாகிற வரைக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் மேலே பற்றும் பாசமாக என் பார்ட்டிக்காரங்க எல்லாரும் இருக்கோம். அவருக்கு வணக்கம் செல்றதுக்கும் அவருடைய டெத் ஆனிவர்சரிக்காக அவருக்கும் சரி சேமானுக்கும் சரி என்ன எங்களுடைய மரியாதை நாங்கள் செலுத்தணும். அவ்வளோதான். அதுக்கு நான் வந்தேன். நீங்கள் எதனா கேட்குறது தான் கேட்கு. ஒன்றும் புது கேண்டிடேட் இல்லை. புதுசாக நான் வரல இந்திய குடியரசுக் கட்சிக்கு. நேற்று வந்தவங்கெல்லாம் எம்எல்ஏன்னு சொல்லலாம். முந்தா நேற்று வந்தவங்களும் எம்எல்ஏன்னு சொல்லலாம். நான் 94ல் எம்எல்ஏ இருந்தேன். எனக்கு எல்லாரும் தெரியும். சிஎம்ஆர் அடுத்து எம்எல்ஏ ஆனவன் நான் தான் கேஜிஎஃப்ல. எனக்கு அது தெரியாது. என் பார்ட்டிக்கு அது தெரியாது. என் வார்டில் இருக்கிறவங்க என் பார்ட்டிக்காரங்க டிசைட் பண்ணணும் யார் கேண்டிடேட்னு. எஸ்ஆதினை டிசைட் பண்ணுறதில்ல சார். நான் சொல்லிட்டுக்கிறேன். என் வார்டு நீ டிசைட் பண்ணி சொல்ல அந்த கேண்டிடேட்டுன்னு அவங்களுக்கு தான் சீட். ஓரண்டையில மீட்டிங் போட்டா 3000க்கு மேல நிக்கிறான். அவன் மீட்டிங் போட்டா 50 பேர் இல்ல 100 பேர் இல்ல. ஜெட்டியாக எங்க போயிடுச்சு சார். எஸ்ராஜன் எந்த வார்டுல ஜெயிக்குவான் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்து மார்க்கெட்ல சுத்திக்கிட்டா என்ன பேசுறீங்க இல்லைன்னு எனக்கு தெரியாதா? எதுனா வரணும். அதுக்கேற்ற ஆல்டர்னேட்டிவ் கிளீனா சொல்லுவீங்க. எங்களுக்கு நல்லா தெரியும் யார் யார் கேண்டிடேட். நீங்க இருக்கிறவங்களுக்கே தெரியும் எங்கெங்க எந்தெந்த கேண்டிடேட்னு. நான் கமல் நான் டிசைட் பண்றது கேண்டிடேட் கிடையாது. என் பார்ட்டி டிசைட் பண்ணணும் யார் கேண்டிடேட்னு. ஒரே கேண்டிடேட் வித் காமிஷன் வச்சுக்க அங்க ஆல்டர்னேட் ரெடியா வச்சுக்கிறேன். சொன்னா நகருக்கு மேல தெரியுமா? அவர் என்ன சொன்னாரு? தெரிஞ்ச விஷயம் தானே. கோவிந்த கடை தான் எல்லாமே. இந்த அம்மாவும் என்ன சொல்ல போறாங்க? ஒன்னும் சொல்ல முடியாது. உட்கார இருக்கோம். இது கூட கேவலம் எதுனா வேணுமா? பார்ட்டிக்காரங்கெல்லாம் போயிருக்கும்போது சொல்ல வார்த்தை தான் அது. நான் கேள்விப்பட்டேன். அந்த லெவலுக்கு இருக்குது. நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் மரியாதை கொடுக்குறேன். முனியப்பா பொண்ணுன்னா என் பொண்ணு மாதிரி தானே. அரசியல் எதிரி வேற. அது பொட்ட புள்ளுன்றதுனால விட்டு வச்சுக்கிறேன். பக்தி வருஷம் இருக்கும்போது நானும் பக்தி வருஷம் நாங்கள் பேசாத லாங்குவேஜா பேசவே முடிய மாட்டோம். எவனும் கோலார் டிஸ்ட்ரிக்ட்லேயே நாங்கள் பேசாத லாங்குவேஜ் லாங்குவேஜ் பேசியிருப்போம். அவர் பேசுவார், நானும் பேசுவேன். அது பப்ளிக் மீட்டிங்கு. இன்னைக்கு பப்ளிக் மீட்டிங் போடுறதுக்கு ஆளுக்கு தான் அந்த ஊரில் சொல்லு ராஜா ஆளுக்குதா போட சொல்லு. கமிஷனர் யோகித்தி நான் சொல்றேன். கமிஷனருக்கு தர்ணா பண்றேன். டேட் டிக்ளேர் பண்றேன். அவனால ஒரு மயிரும் இல்லை. ஏதோ சம்பாதிக்க வந்தான் அவ்வளவுதான். இவனுக்கு என்ன மரியாதை நான் கொடுக்கணும்ட்டு யாரு வரலாம்? என் ஊர்ல வந்து கொள்ளடிச்சுன்னு போறவங்களா நான் மரியாதை கொடுத்துனுக்கிட்டா? என் ஊர்ல கொள்ளடிச்சுன்னு போறவங்கள மரியாதை கொடுக்கல. உனக்கு தெரியுமே கமிஷனர். உனக்கு தெரியாதா? எல்லா நியூஸ்லயும் வந்துச்சே 5 லட்சம் கேட்ட அப்படின்னு சொல்லி நான் ஃபைல் பண்ணிக்கணும் மாட்டேன். மரியாதை கொடுத்து பார்க்குவேன், சொல்லி பார்க்குவேன். கேட்கலன்னு வச்சுக்கா ஊர் விட்டு கிளம்புற வரைக்கும் விட மாட்டேன் நான். அதான் ராஜேந்தர். போக்குறது வெயிட்டு பெறுறதெல்லாம் வேற விஷயம் சார். எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்கனாக்கா என்ன அந்த மக்கள் செல்வாக்கள் ஜெயிச்சாங்களா? காசு கொடுத்தாங்க ஜெயிச்சாங்க அவ்வளவுதான். ஆனா மக்கள் செல்வாக்கு இன்னும் வந்து யாருனாக்கா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கிராண்ட் சன். அவருடைய ஃபாலோவர் நானு. செத்தாலே ஆர்பிஐல தான் சாவுவேன். காசுக்காக எவனுக்கு அடிமையாக மாட்டேன். அதான் ராஜேந்தர். யாருக்காக? என் மக்களுக்காக, என் தங்கவயல் மக்களுக்காக, என் வாலிபனுக்காக, என் வருங்கால வாலிபனுக்காக. இல்லையா? கிருஷ்ணமூர்த்திக்கே தெரியுமே. ஆர்டிஓ ஆபீஸ் எவ்வளோ? நீங்க யாருன்னா போய் விசாரிச்சு பாருங்க சார். 3rd பர்சன் வச்சு கூட விசாரிச்சு பாருங்க சார். 3 கோடிக்கு மேல இருக்காது. மேக்சிமம் போனா கூட 3 கோடி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. ஆபீஸ் ஓபன் பண்ண கமிஷனுக்கு ஓசரம். இப்போ பார்க்குக்கு வந்துட்டுக்கிற ஒரு பார்க்னா யோகிமாக்கு தான் மைனிங் சைட்ல கமிஷன் வாங்கினா பார்க் பண்ணணும். நான் அப்படி கிடையாது. நான் இருக்கும்போது பண்ண டெவலப் பண்ணுறது தான் எல்லாமே. எல்லா பிரிட்ஜஸும் நான் கட்டி கொடுத்துருவோம் தான். வெஸ்லிம் பிளாக் பிரிட்ஜ்லேருந்து புல்லன் ஷாப்லேருந்து கேண்டிஸ்லேருந்து 2 பிரிட்ஜ் எல்லாமே நான் பண்ணது தான். நீ பண்ணது என்ன உங்க சாதனை கொஞ்சம் சொல்லு. லைட் ஆக்கி டபுள் ரோடுன்றது யாருக்குமே தெரியாது. நான் உருவாக்கணும் தான். எந்த பில்டிங் நான் அடிச்சிருப்பேன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி இதெல்லாம் உள்ள தள்ளினேன். யாருக்கும் வந்து டிஸ்டர்பே பண்ணல. நான் கமிஷன் வாங்கிறதுக்கு நான் கேட்கறவங்க கிடையாது. வேற எதுனா கேளுங்க. அந்த ஸ்கூல்னா என்னன்னு தெரியாது. நான் கொண்டாந்துவேன். அந்த 13 ஏக்கரை என் பேர்ல எழுதி வச்சுக்கலாம், எங்க அம்மா பேர்ல எழுதி வச்சுக்கலாம். கவர்மெண்ட்ல சொன்னான். ஓகே, கவர்மெண்ட்ல சொன்னாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு இல்லாத இன்சூரன்ஸா டிசி எல்லாம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தாசில்தார் எல்லாம் நாளைக்கு நான் செத்தாக எங்க அம்மா கோர்ட்ல வந்து நிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு அது பொதுமக்கள் யூஸ்ஃபுல்லான்ட்டு ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்கினேன். என்கிட்ட இவ்வளவு லேண்ட் இருக்குது. எனக்கு மொராஜி ஸ்கூல்னு கொண்டாந்து வச்சேன்.
இன்னைக்கு 1000 ஸ்டூடெண்ட் படிக்கிறான். எப்படி இருக்குது பாரு, இங்கிலீஷ் மீடியம் மாதிரி. உண்மையா இல்லையா சார்? நம்மளால போய் பார்க்கறது இல்ல. பார்க்காதே அப்படியே சார் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. நான் என்ன போர்டு போட்டு சுற்றினுக்கிட்டா எல்லாம் மாட்டிக்கிட்டேன். டிகிரி காலேஜ் கிடையாது கவர்மெண்ட்ல இத்தனை வருஷம் தாங்கல்ல. என்ன கேசி ரெட்டி காலத்துலேருந்து அவரு காலத்துலேருந்து டிகிரி காலேஜே கிடையாது. கவர்மெண்ட் வந்து டிகிரி காலேஜே கிடையாது. கொண்டாந்தவன் யாரு? அழகான ஆர்ட் ஆஃப் சிட்டியில் போட சொன்னேன். கமிஷன் கோசரம் கொண்டு போயிட்டு அங்கே கொல்லலில் போட்டாங்க. காட்டுமரிமா கோயில்கிட்ட கோ எஜுகேஷன். பிள்ளைங்க ஏன் கெட்டு போக மாட்டோம், கஞ்சா அடிக்க மாட்டோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுது கஞ்சாவை நாங்கள் தடுக்கிறோம். தடுத்து என்ன பிரயோஜனங்குது? என் வீட்டு எதிரில் திரைசா சொல்லிருக்கு சார். ஏற்கனவே ஒரு முறை ஒரு பொண்ணு மேலே ஆசிட் ஊற்றிட்டானுங்க. அதுக்கு நான் வெளியே வந்து நிற்குவேன். என்ன அதில் சில பேர் நிற்குவான், நான் வந்து சைட் அடிச்சு நிற்கிறேன்ட்டு. குழந்தையில போய் நான் சைட் அடிக்க முடியும்? நான் பாதுகாக்கிறேன். அங்கே வந்து நிற்க சொல்லு, போலீஸ்காரர் கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்லு. ஒரு 1 hour போட முடியாது, 1/2 hour 9:30க்கு ஸ்கூல் விடும்போதோ பைக்கில் போகிறானுங்க 3 பேர். எவன் பொருள் யார் மேலே இடிக்க போகிறான்னு தெரியாது, ஷோ காட்டுறதுக்காக. இதெல்லாம் போலீஸ் கண்காணிக்கணும். அதுதான் போலீஸ். நம்ம சொல்லி செய்யக்கூடாது. புரியுது? நைட் பிள்ளைங்க என்ன பண்ற, விசில் அடிக்கிற, அவன் திருடத்துக்கு வர்றவன் உஷாராயிட்டு போயினாங்கிறான். இது நைட் ரவுண்ட்ஸா? யோசிச்சு பாருங்க சார். பத்திரிக்காரர் நீங்களும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க தானே, என்ன மட்டும் கேள்வி கேட்கறீங்களே? நீங்க சொல்லுங்க பதில. படிக்கிறது இடம் அது பாதுகாக்க வேண்டியது அது ஃபாதர்தோ இல்ல மேனேஜர்தோ யாரான கூட்டம். பட் நான் அந்த ரெசிடென்சியல் இருக்கிறேன், என் பிள்ளைங்க தானே, அது என் தகவல் மண்ணு பிள்ளைங்க தானே. போலீஸ்காரர் வந்து நிக்கிறியா? நீ நிக்கணும் இல்ல. திருட்டு பசங்க, ரவுடி பசங்க, பொறுக்கி பசங்க, படிக்காதவன், ஒரு பைக்கில் 3 பேர். யார் பாதுகாப்பு இருக்குது? ஒரு பிள்ளைக்கு எதுனா ஆச்சுன்னா அப்புறம் போட்டுருவான். எதுனா நான் 1-2 போலீஸ் 2 நாளைக்கு மேலே கீழும். அது என்ன செய்ய அந்த வேலையை? இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை. இது கேட்க வேண்டியது எம்எல்ஏ வேலை. எம்எல்ஏ இந்த ஊரே கிடையாது, அதுக்கு என்ன தெரியும்? எம்எல்ஏ இந்த ஊரே கிடையாது சார். ஓட்டு போட்டீங்கல்ல, ஓட்டு போட்டவன் யாரு? யார் சார் ஓட்டு போட்டாங்க? கேஜிஎஃப் காரன் தான். வேற எதுனா கேள்வியே தெரியாதா அவங்களுக்கு யாருன்னு? ஊர்ல இருக்கிறான் பாரு, அவன் தான் போய் பேனர் வச்சு போட்டுனுங்கணும். எஸ்ராஜன் சூரியன் மாதிரி மொத்த கேஜிஎஃப்ல எல்லா மூலியிலும் தெரியணும். நான் அவன் தான் ராஜேந்தர். சூரியனை மேகம் மறைக்கலாம் சார், அவ்வளவுதான். குளிரா இருக்கும். அப்புறம் மேகம் போன உடனே சூரியன் தானமாகணும். அதான் நான் கோலார்பேட்டில இருந்து கோலாறுல இருந்து புது புது பில்டிங் கட்டுனுக்கிறான். ஏங்க கட்டல? நான் எம்எல்ஏ தானே. 100 சென்டினரி இது ஓல்டஸ்ட் கோர்ட்டு, அற்புதமா கட்டியிருப்பேன். அந்த வாய்ப்பு நீங்க இருந்துட்டீங்களே. இன்னைக்கு படிக்கிறான் பாலிடெக்னிக்னால யாரால என்னால? அப்ப திம்மையா சொன்னாரு, யூ ஆர் நாட் born when I just studied என்னாரு. ஐ born ஐ ஸ்டடிட் மை ஃபாதர்ஸ் மணி நாட் ஃபாதர் இல்ல மணின்னு சொன்னவன் திம்மையா. அன்னைக்கு பேசின மினிஸ்டர் எதிரில் உருவாக்கி காமிச்சும் பாரு ஒரு கவர்மெண்ட் டிகிரி காலேஜ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல எம்டி ஆகுது பாரு. அதான்டா ராஜேந்தர். ஹைஸ்கூல்லே கிடையாது கன்னடா மீடியம்க்கு. நான் கொண்டாந்து பாரு கொல்லலியில் என் பிள்ளைங்க கன்னடா படிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் படிக்கிறான் கன்னடா? எல்லாருமே படிக்கிறான். தமிழ் படிக்கிறோம் என்ன மாதிரி வயசுல இருக்கிறவங்க தான். நாங்கள் மினிஸ்டர் பிள்ளை உண்மையா இல்லையா தெரியும். அதான் கேஜிஎஃப் பிள்ளைங்க. வேற வந்து பிஸ்லரி வாட்டர் கொடுக்குற மாதிரி அங்கங்க போட்டுருக்காங்க. வாட்டர் ஃபில்டர், ஆரோ வாட்டர் அப்படின்ட்டு. ஆரோ வாட்டர்ல எவ்வளவு கமிஷன்? எத்தனை ஆரோ வாட்டர் ஓடி நிற்குது? சொல்ல எம்எல்ஏ தாக்க தம்முதா பப்ளிக் மீட்டிங்ல போய் சொல்லு. கமிஷன் வந்தா போதும்னு வேலை செய்யறவங்க நான் இல்லை சார். என் ஊர் மேல பற்று மேல மண் இருக்கணும். பப்ளிக் மீட்டிங் சொன்ன இல்லை, ஓரட்ல இல்லை, சைனேட் மேல கூட போடுவேன். என் மக்கள் வந்து நிக்குவான். நீ போடும் பார்க்கலாம். ஆர்ட் ஆஃப் சிட்டியில யாரா நிக்கிறான்? நான் உனக்கு என்ன எந்த கவுன்சில் ஜெயிச்சா நான் காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு. நான் அப்படி கிடையாது. நாங்க நிக்கிறோம், நாங்க ஜெயிக்கிறோம், ஆர்பி முனிசிபாலிட்டி பிடிக்கிறோம். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.